வெல்கம் டு மதுரை ஸ்பைஸ் பாக்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக்குடுலேருந்து இன்றைக்கி பிரியாணி மசாலா ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இதை வச்சு தான் பிரியாணி பண்ண போகிறோம். பிரியாணி சிக்கன் 65 பண்ண போகிறோம். வெட்டிங் பாய் பிரியாணி பேஸ்ட் வச்சு பண்ண போகிறோம். இந்த மசாலா வச்சு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எது வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து வந்து சிக்கன் 65 மசாலா வாங்கியிருக்கோம். இதை வச்சு தான் இன்றைக்கி 65 பண்ண போகிறோம். இப்போ வந்து 65 மசாலா வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 kg சிக்கன் வாங்கி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதில் இந்த மசாலா போட்டு கலந்து வச்சுக்கலாம். ரெண்டு பாக்கெட் இருக்கும் இதுக்குள்ளே. இப்போ மசாலா பாக்கெட்டை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குருவோம். இதில் இந்த பாக்ஸில் 2 பாக்கெட் இருக்கும். நம்ம இப்போ ஒரு பாக்கெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 50 மில்லி தண்ணி சேர்த்து இந்த மசாலாவில் கலந்துக்குருவோம். இன்னொரு பாக்கெட்டையும் இதில் சேர்த்துக்குருவோம். நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்தனால 2 பாக்கெட்டையும் சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும் அளவு. போட்டுட்டு இன்னொரு 50 ml தண்ணி சேர்த்துக்குருவோம். நல்லா இந்த மாதிரி தண்ணியில் மசாலாவை கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வேறு ஒன்றும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் எதுவுமே சேர்க்கலை. நம்ம உப்பு எல்லாமே இதில் இருக்குது மசாலாவில். இப்போ மசாலா கலந்து வச்சாச்சு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். மூடி வச்சுருவோம். இது வந்து 1/4 kg மசாலா பாக்கெட்டு. 1/4 kg மசாலாவுக்கு வந்து 1/4 kg பாசுமதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அதுக்கு வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கோம். 1/4 கிலோக்கு 1/2 கிலோ மட்டன் சேர்த்தா தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இந்த அளவில் போட்டோம்னா நல்லா சாப்பிட்டா ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிடுவோம் தண்ணியில். ஒரு டைமில் அரிசியை கழுவிட்டு தண்ணியை கீழே ஊற்றிக்கிடுவோம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் அரிசி ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து இதில் இருக்க மசாலாவே போட்டு மட்டன் வேக வைக்க போகிறோம். நம்ம இந்த பாக்கெட்டில் வந்து ஆயில் இருக்கும். இதை வந்து நம்ம பிரியாணி பண்ண பிறகு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சுருவோம். ஃபஸ்ட்டு மசாலாவை குக்கரில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ மசாலா பூரா இதில் போட்டாச்சு. எண்ணெயெல்லாம் தேவையில்லை. மசாலாலே எண்ணெயெல்லாம் இருக்குது. நான் எந்த எண்ணெயும் ஊற்றலை. மசாலா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இதுலேயே நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். மசாலாலேயே கறியை வதக்கியாச்சு. இப்போ கறி வேகிறதுக்கு 375 மில்லி தண்ணி சேர்க்க சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த அளவு தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். மட்டன் நல்லா வேகட்டும். கறி வேகிற அளவுக்கு விசில் விட்டுக்கலாம். ஒரு 5 விசில் 6 விசிலாவது விட்டுருங்க. அப்போ தான் நல்லா வேகும். அஞ்சு விசில் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கறி வெந்திருக்கான்னு மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்குருவோம்.
நல்லா வெந்துருச்சு கறி. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வரவும் அதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கிடுவோம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை இதில் சேர்த்தாச்சு. இப்போ லேசாக கிளறி விட்டுக்குருவோம். நம்ம ஊற்றின தண்ணியே இதுக்கு போதும், எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் ஊற்றலை. அதில் கொடுத்த அளவே தான் சேர்த்துருக்கோம். இப்போ உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க, பத்தாட்டி போட்டுக்கோங்க. எனக்கு வந்து உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கோங்க, வேணாட்டி தேவையில்லை. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 2 விசில் வரவும் அப்படியே ஆஃப் பண்ணிக்கிறோம் ஸ்டவ்வை. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 விசில் விடுங்க, ஃபுல்லாக வைக்க வேண்டாம். பிரியாணி ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். சட்டி சூடாகிடுச்சு, ஆயிலை சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிணைஞ்சு வச்சுருந்து சிக்கனை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகவும் அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. சிக்கனை போட்டு 8 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் வேக வைக்க வேண்டாம். 8 நிமிஷம் வச்சாலே போதும், நல்லா வெந்துடும். எடுத்துடலாம். குக்கர் 2 விசில் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் போட்டு 8 நிமிஷம் ஆச்சு, நல்லா வெந்துருச்சு. எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிடுவோம். கரெக்டாக இருக்குது, நல்லா வெந்துருச்சு. கறி பிரியாணி ரெண்டும் ஒரே மாதிரி வெந்துருச்சு. இப்போ அவங்க கொடுத்த ஆயிலையும் ஓப்பன் பண்ணி இதில் ஊற்றிக்கிடுவோம். பிரியாணியில் சேர்த்துக்கலாம். ஊற்றிட்டு அப்படியே ஒரு கிளறி திரும்ப மூடி வச்சுருங்க. கரெக்டாக வந்துருச்சு. தண்ணிக்கும் பிரியாணி அரிசி எல்லாமே ஒன்று போல் நல்லா வெந்து கரெக்டாக வந்திருக்கு. அவங்க கொடுத்துருக்கிற அளவு சேர்த்தாலே கரெக்டாக வந்துடும். வேறு எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதே இல்லை. அதே சூப்பராக இருக்குது பிரியாணி. சிக்கன் அதே மாதிரி 8 நிமிஷம் வேக வச்சாலே போதும். நல்லா இந்த சாப்பிட்டா நல்லா வெந்து வந்துருச்சு. எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் வைக்க வேண்டாம். எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா ரஃப் ஆயிரும். அதனால் 8 நிமிஷமே கரெக்டான டைம், அதிலே எடுத்துடலாம். நாங்கள் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு வாங்கினோம். நல்லா தான் வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.